அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த அக்னி ஜுவாலை ஊழியத்தின் வழியாக உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, நெகேமியா சொல்லுகிறாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா. நம்மளுடைய மகிழ்ச்சி வெளியில இல்ல. அல்லேலூயா. நம்மளுடைய மகிழ்ச்சி எங்க இல்ல? வெளியில இல்ல. நம்மளுடைய மகிழ்ச்சி எங்க தரமா இருக்குது? அது உள்ளுக்குள்ள ஆண்டவர் மேல அது இருக்குது. அல்லேலூயா. ஆமா, அந்த தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்மளுடைய ஆவியில வந்து வாசம் பண்ணும் போது நம்ம சந்தோஷமா இல்லாம இருக்க முடியுமா? அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல கூட இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த நாளும் கூட நம்ம சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, நமக்கு எந்த பிரச்சனை, எந்த கவலை, எந்த காரியங்கள் இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் ஆராதிக்க நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஆண்டவரை நீங்க ஆராதிக்க தொடங்கி பாருங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி நடக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யறத நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கூட 3 பாடலை பாடி நம்ம என்ன பண்ண போறோம்? கர்த்தரை ஆராதிக்க போறோம். இந்த நேரத்துல உங்க மனசுல நீங்க எந்த காரியத்தை யோசிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் தூர தள்ளி வச்சுட்டு, அல்லேலூயா, உங்க குடும்பத்தை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, காரியங்களை குறிச்சு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு, அல்லேலூயா, இந்த நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில செய்த பெரிய காரியங்களை நினைச்சு, அவர் நம்ம வாழ்க்கையில செய்ய போற பெரிய காரியங்களை நினைச்சு, அல்லேலூயா, ஆமா, நம்ம என்ன பண்ண போறோம்? ஆராதிக்க போகிறோம். முதலாவது பாடல், தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பாடல். உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து கீழே வரும், அதனால நீங்க டென்ஷன் ஆக வேணாம். நீங்க நல்லா பார்த்து சந்தோஷமா நீங்க என்ன பண்ண போறீங்க? பாட போறீங்க. அல்லேலூயா. நம்ம பாடி தேவனை என்ன பண்ண போறோம்? ஆராதிக்க போறோம். பாடலாமா? அல்லேலூயா. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆராதிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்தலாமா? அல்லேலூயா. இந்த தேவாதி தேவன், இந்த கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய நடுவுல ஒரு வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே
தவழ்கிறேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. ஆத்துமனேசரே நீரூற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. ஆத்துமனேசரே நீரூற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே. எல்லாரும் சேர்ந்து தகப்பனே மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிக்கின்றேன், சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிக்கின்றேன். தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அவரை பார்த்து சொல்லமா எல்லாரும்? தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. ஆத்துமனேசரே ஆத்துமனேசரே நீரூற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. ஆத்துமனேசரே நீரூற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்லுவீங்க, என் ஆண்டவர் எனக்கு போதும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் உங்களால என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும், என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர்? அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதங்களையும், என் ஆண்டவர் என்ன நடத்தின பாதைகளையும் நான் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னா, அல்லேலூயா, இந்த நேரம் போதாது. அல்லேலூயா. எத்தனையோ உதவிகளை என் தகப்பனோ என் தாயோ எனக்கு செய்யாத பல உதவிகளை என் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேரை நான் பாக்குறேன். அல்லேலூயா. அவங்களுடைய ஊழியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா,
அப்பா கட்டி வச்ச ஊழியத்துல புள்ள போய் என்ன பண்றான்? நிக்கிறான். அல்லேலூயா. அம்மா கட்டி வச்ச ஊழியத்துல பிள்ளை போய் என்ன பண்றான்? ஈஸியா போய் என்ன பண்றான்? மைக்க பிடிச்சிக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் என் வாழ்க்கையில செஞ்ச எல்லா காரியத்துக்கும் அதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறான்னு சொல்லி சொன்னா என் ஆண்டவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அநேக நேரங்கள் இந்த ஊழிய பாதையில எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? என்னுடைய ஆண்டவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல அவர் எனக்கு ஒரு நல்ல தகப்பனா இருந்திருக்கிறார். அநேக வேளையில நான் சோர்ந்து போய் உட்காரும் போது எனக்கு ஒரு நல்ல ஒரு தாயா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான ஒரு பாடல் நான் சொல்றேன் இந்த ஆராதனை வேளையில. இந்த தேவன் உனக்கு தகப்பனா இருக்கிறார், இந்த தேவன் உனக்கு தாயா இருக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணாத? ஒருபோதும் கலங்காத. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடல், அருமையான ஒரு பாடல். என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா, நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. அல்லேலூயா. இந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல். அல்லேலூயா. அநேக வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு பாடல். அல்லேலூயா. பெங்களூர்ல இருக்கிற ஒரு பிரதர் இந்த பாடல் என்ன பண்ணாரு? எழுதினார். ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த நாள் எல்லா கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, அல்லேலூயா, என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா, அல்லேலூயா, நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாமா? அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில நீங்க என்ன தொடணும். இந்த ஆராதனை வேளையில உங்களுடைய தொடுதலை நான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஆராதனை வேளையில நீங்க என்ன தொடறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு ஏக்கத்தோடு கூட அவரை நோக்கி பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா, என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா, நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே, நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா, என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா. உலக மருத்துவரை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர், உலக மருந்தை பார்க்கிலும் என் தேவன் வார்த்தை பெரியவை, உலக மருத்துவரை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர், உலக மருந்தை பார்க்கிலும் என் தேவன் வார்த்தை பெரியவை. கரங்களை உயர்த்தி அவரை நோக்கினார், சுகமாக்குவார் இன்றே உன்னை. கரங்களை உயர்த்தி அவரை நோக்கினார், சுகமாக்குவார் இன்றே உன்னை. என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா. சேர்ந்து பாடலாமா? என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா, நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே, நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. கவலை கண்ணீர் போராட்டங்கள் உன்னை சூழ்ந்த போதிலும் உன் தேவன் ஒருவர் இருக்கிறார், கண்ணீர் யாவும் துடைக்கிறார். கவலை கண்ணீர் போராட்டங்கள் உன்னை சூழ்ந்த போதிலும் உன் தேவன் ஒருவர் இருக்கிறார், கண்ணீர் யாவும் துடைக்கிறார். துன்ப வேளையில் ஆறுதல் அவரே, உன் இருள் வாழ்விலே வெளிச்சம் அவரே. துன்ப வேளையில் ஆறுதல் அவரே, உன் இருள் வாழ்விலே வெளிச்சம்
அவரே என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா. என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? அல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு தேவன். என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா. நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. உலகம் உன்னை வெறுக்கலாம், உறவும் உன்னை மறக்கலாம், உன்னை படைத்த தேவனோ என்றும் உன்னோடு இருக்கிறார். உலகம் உன்னை வெறுக்கலாம், உறவும் உன்னை மறக்கலாம், உன்னை படைத்த தேவனோ என்றும் உன்னோடு இருக்கிறார். வேறொன்றுமே நிலையில்லையே உன் வாழ்விலே அவர் போதுமே. வேறொன்றுமே நிலையில்லையே உன் வாழ்விலே அவர் போதுமே. என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா. அல்லேலூயா. என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா. நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. கவலை கண்ணீர் போராட்டங்கள் உன்னை சூழ்ந்த போதிலும் உன் தேவன் ஒருவர் இருக்கிறார், கண்ணீர் யாவும் துடைக்கிறார். கவலை கண்ணீர் போராட்டங்கள் உன்னை சூழ்ந்த போதிலும் உன் தேவன் ஒருவர் இருக்கிறார், கண்ணீர் யாவும் துடைக்கிறார். துன்ப வேளையில் ஆறுதல் அவரே, உன் இருள் வாழ்விலே வெளிச்சம் அவரே. துன்ப வேளையில் ஆறுதல் அவரே, உன் இருள் வாழ்விலே வெளிச்சம் அவரே. என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா. என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா. நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. 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 அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பாடல் சொல்லுது, கவலை கண்ணீர் போராட்டங்கள் உன்னை சூழ்ந்த போதிலும் உன் தேவன் ஒருவர் இருக்கிறார், உன் கண்ணீர் யாவும் துடைக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் உன்னை அழ வச்சு பார்க்கிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. அவர் உன்னை அழ வச்சு பார்க்கிற ஆண்டவர் அல்ல. அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? அவர் உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல ஒரு நாள் நீ என்ன பண்ண தேவையில்ல, அழ தேவையில்ல, கண்ணீர் விட தேவையில்ல. அல்லேலூயா. ஆமா, உனக்கு தேவையான ஆறுதலை கொடுக்கிற தேவன் அவர். உன்னுடைய கண்ணீரை தொடச்சி உன்னை சந்தோஷத்தினால மகிழ்ச்சினால நிரம்ப பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அநேக வேளையில நம்ம என்ன நம்ம நினைக்கிறோம், நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம வேதனைப்படும் போது, நம்ம சில நேரங்கள்ல நம்மோடு கூட இருக்கிற நபர்கள் நம்ம புரிந்து கொள்ளாம நம்மளை தாக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட இருந்து ஒரு நாள் உனக்கு தீமை வராது. ஆண்டவர் கிட்ட இருந்து ஒரு நாள் உனக்கு என்ன வராது, பொல்லாத காரியங்களும் ஆண்டவர் கிட்ட இருந்து வராது. அல்லேலூயா.
இது எல்லாமே எப்படி வருது தெரியுமா? ஜனங்க நம்ம மேல படுற பொறாமையினால. அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் அநேக நாட்கள இந்த பொறாமையின் ஆவியை குறித்து நான் தியானிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. வேதம் முழுவதும் கவனிங்க, ஆராதனை வேலை அதுல நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, நிறைய என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நீங்க நல்லா கவனிங்களேன். ஆதாமை ஏன் சாத்தான் போய் வஞ்சித்தான்? ஏன்னா அவன் மேல இருக்கிற பொறாமை. ஆண்டவர் முழு உலகத்தை அவன் கையில என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்படியே நீங்க வந்து பாருங்களேன், யோசேப்பை ஏன் தூக்கி குழியில போட்டாங்க? அவன் மேல இருக்கிற பொறாமை. அல்லேலூயா. அப்படியே நீங்க வாங்களேன், ஈசாக்கை ஏன் பகைச்சாங்க? அவன் மேல இருக்கிற பொறாமை. அல்லேலூயா. அப்படியே நீங்க அப்படியே அந்த வேதம் முழுவதும் நீங்க அப்படியே வாசிச்சு பாருங்களேன், தாவீதை ஏன் சவுல் துரத்துனா? அவன் மேல இருக்கிற பொறாமை. அல்லேலூயா. தானியேலை ஏன் தூக்கி சிங்கக்கபியில போட்டாங்க? அவன் மேல இருக்கிற பொறாமை. அல்லேலூயா. இயேசுவை ஏன் சிலுவையில அடைச்சாங்க? அவர் மேல இருக்கிற பொறாமை. அல்லேலூயா. அப்போஸ்தலர்களை ஏன் அந்த எருசலேம்ல இருக்க விடாம அடிச்சு துரத்துனாங்க? அவங்க மேல இருக்கிற பொறாமை. ஏன்னா ஜனங்க எல்லாம் அவங்க பின்னாடி போறாங்கன்னு சொல்லி. கவனிங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள வளர 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 இந்த பொறாமை நாவி நமக்கு எதிராக கிரியை செய்யும். அல்லேலூயா. நம்ம ஊழியத்துல வளர 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 நம்மளுடைய தரிசனத்துல முன்னேறி செல்ல 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 இந்த பொறாமை நாவி என்ன பண்ணும், நமக்கு எதிராக கிரியை செய்யும். இது மத்தவங்க கிட்ட இருந்து வராது, நம்ம கூட இருக்கிற, நம்மள பாக்குற, நம்மோடு கூட இருக்கிற நபர்கள் கிட்ட இருந்தே இது வரும். அல்லேலூயா. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படி தூரமா தள்ளி வச்சுட்டு, ஓகே பா, பை பை, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சமீபத்துல நான் ஒரு வெப்சைட் ஒண்ணு உருவாக்கணும், ஒரு பிளாக் வெப்சைட் என்ன பண்ணேன், உருவாக்கணும். அந்த வெப்சைட்டை நான் உருவாக்கும் போதே ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே இது அநேக வாலிபர்களை போய் சந்திக்கணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, நீ இதை செய்யற, இது நிமித்தமா ஜனங்கள் உன் மேல பொறாம தான் படுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இது நிமித்தமா ஜனங்க என்ன பண்ணுவாங்க, உன் மேல பொறாம தான் படுவாங்க. ஆனா நீ அதை பார்த்து பயப்படாத. அல்லேலூயா. இவங்களை பார்த்து நீ பயந்து உட்கார்ந்தனா கடைசி வரையே நீ என்ன பண்ணணும், உட்கார்ந்துகிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. நான் அதை உருவாக்கி நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சேன். பொறாமப்பட்டா பட்டுன்னு போ, ஐ டோன்ட் கேர். அல்லேலூயா. நான் என்ன பண்றது இல்ல, நிறைய பேர்கிட்ட அதோடைய சஜஷன் கூட நான் என்ன பண்ணல, கேட்கறதே நிறுத்திட்டேன். எதனா நீ பண்ணிட்டு போ. அல்லேலூயா. எனக்கு தெரியும், இது ஆண்டவர் எனக்கு முன்னாடியே சொன்னார். அல்லேலூயா. ஊழியத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஆண்டவர் சொன்னார், இதுக்கப்புறம் எல்லாரும் உன்னை பார்த்து பொறாம தான் படுவாங்க. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. கவனிங்க, எல்லா பரிசுத்தவான்களும் வேதத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா பயங்கரமா பொறாமப்பட்டாங்க ஜனங்க அவங்க மேல. ஆனா அவங்க அது எல்லாத்தையும் ஜெயித்து அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டினாங்க. இன்னைக்கு நாம கூட ஜெயிக்கிற பிள்ளைகளா நாம இருக்கணும். அல்லேலூயா. கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளா இல்ல. அல்லேலூயா. மற்றவங்களுடைய கண்ணீரை துடைக்கிற பிள்ளைகளா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய கண்ணீரை துடைக்க அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து பாடல், எல்லா கண்களும் மூடி நம்ம உண்மையாவே அவருடைய சமூகத்துல தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு எதிராக 1000 சேலஞ்சஸ் இருக்கலாம், எனக்கு எதிராக ஆண்டவரே பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவரே இது எல்லா மத்தியிலும் நான் நடந்து போக எனக்கு பலன் உண்டு, இது எல்லாத்திலும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு, இதெல்லாச்சும் தாண்டி வர எனக்கு கிருபை உண்டு. ஆண்டவரே அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, உம்முடைய ரத்தம் எனக்கு பலனை கொடுக்குது, உம்முடைய ரத்தம் என்னை பரிசுத்தவானா மாத்துது, உம்முடைய ரத்தம் ஆண்டவரே என்ன ஆண்டவரே தகுதிப்படுத்துது. எல்லா கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, இந்த ஒரு ஆங்கில பாடல் என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு பாடல். அல்லேலூயா. என்னுடைய தனி அறையில அதிகமா நான் கேட்கிற ஒரு பாடல். அல்லேலூயா. இந்த நாள்ல இந்த பாடலை நான் உங்களோடு கூட சேர்ந்து பாட போறேன். எல்லா கண்களும் மூடி அவரை பார்க்கலாமா? அல்லேலூயா. நாமே தாழ்த்தி, அல்லேலூயா. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Here I am undone, for my eyes have seen the King. I stand
on holy ground. For the blood has made me clean. Here I am undone, for my eyes have seen the King. I stand on holy ground, for the blood has made me clean. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? Here I am undone, for my eyes have seen the King. I stand on holy ground, for the blood has made me clean. We call the name, the holy name. Your glory fill this place. We call the name, the holy name. Your glory fill this place. And கூட சேர்ந்து பாடுறீங்களா? Hallelujah. Amen. We call the name, the holy name. Your glory fill this place. We call the name, the holy name. Your glory fill this place. Here I am undone, for my eyes have seen the King. I stand on holy ground, for the blood has made me clean. Here I am undone, for my eyes have seen the King. I stand on holy ground, for the blood has made me clean. We call the name, the holy name. Your glory fill this place. We call the name, the holy name. Your glory fill this place. We call the name, the holy name. Your glory fill this place. Your glory fill this place. Your glory fill this place. Hallelujah, hallelujah. Dear children of God, God's glory should fill our life. Hallelujah. God's glory should fill our paths. Hallelujah. I tell you, dear children of God, I tell you, God's glory should fill our ministry. Hallelujah. Whatever we do, hallelujah, whatever we do, whether we preach, whether we sing, whether we write, hallelujah, it should be filled with God's glory. Hallelujah. What a beautiful God is. Hallelujah.
ஆண்டவர் அவருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்களாக, அவருடைய கிருபாதார பாத்திரங்களாக உன்னைய என்னைய மாத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றதுனால அல்லேலூயா அந்த பரலோக மகிமைய சுமக்கிற ஒரு பாத்திரமாக அவர் உன்னையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. எத்தனை பெரிய சாத்தியம் இது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இந்த காரியம் பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த யோசேப்புக்கு இல்ல, இந்த காரியம் பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த தாவீதுக்கு இல்ல, இந்த காரியம் பரிசுத்தவானாகிய தானியேலுக்கு இல்ல. அல்லேலூயா. ஆனா உனக்கு எனக்கு இந்த ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி சொன்னா அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார். அல்லேலூயா. அநேக வேளையில இந்த ஆண்டவருடைய அன்பை நான் நினைச்சு பார்க்கும் போது, இந்த ஆண்டவர் என்ன நேசிக்கிறத நினைச்சு பார்க்கும் போது என்னால கண்ணீர் வடிக்காம இருக்க முடியல. அல்லேலூயா. நான் இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் இப்படிப்பட்ட அன்பை நான் பார்க்கல. அல்லேலூயா. என் தகப்பன் கிட்ட இருந்து பார்க்கல, என் தாய் கிட்ட இருந்து பார்க்கல, என்னை நேசிக்கிற எந்த உறவு கிட்ட இருந்தோம் நான் இப்படி ஒரு அன்பை பார்க்கல. அல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்பை அவர் என் மேல ஊற்றி அல்லேலூயா என்னை மகிமைப்படுத்தி அல்லேலூயா அவருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு இதே தேவன் அவருடைய மகிமையை சுமக்க உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைச்சிட்டு இருக்கலாம், நாளா அவருடைய மகிமையை சுமக்க முடியுமா? உன்னதான் அவர் கரம் பிடிக்க போகிறார். அல்லேலூயா. நீ அவருக்கு ஒத்துழைப்பேன்னு சொல்லி சொன்னா, நீ உன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னா, நீ அவருடைய வசனத்தின்படி வாழ உன்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னா, உன்னை அவருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்களா அவர் வைப்பார். அல்லேலூயா. அதுதாங்க அவருடைய ஏக்கம், அதுதாங்க அவருடைய சித்தம். அல்லேலூயா. இந்த உலகத்துல அவருடைய பிள்ளைகள் அவருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்களாக வாழணும். அல்லேலூயா. அப்படி மாற்றதான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில ஒரு சகோதரனை நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னால இந்த தேவனுடைய மகிமையை சுமக்க முடியும், உன்னால இந்த தேவனுடைய மகிமையை மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க முடியும், உன்னால இந்த தேவனுடைய மகிமையை சுமந்து இந்த உலகத்துக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை வாழ்ந்து காட்ட முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அப்படி மாற்றுவார். அல்லேலூயா. நான் உனக்காக ஜெபித்து இந்த ஆராதனை நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அவருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்களா அவரை மாற்ற விரும்புகிறார். நான் சொல்றேன், ஒரு சகோதரன் நான் சொல்றேன், நீ அவருடைய மகிமையை சுமந்து இந்த தேவன் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கிற ஒரு பாத்திரமா வாழும்படிக்கு உன்னை அவர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீ மாத்திரம் அவருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னா, நீ மாத்திரம் அவரை நம்புவேன்னு சொல்லி சொன்னா, நீ மாத்திரம் அவருடைய திட்டத்துல தைரியமா நடப்பேன்னு சொல்லி சொன்னா, நீ மாத்திரம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆவியானவர் உன்னை மகிமைப்படுத்தி மூலமா அந்த மகிமை மற்றவங்களுக்கு போகும்படிக்கு அவரு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீ நினைச்சிட்டு இருக்கலாம், என்னால முடியுமா அண்ணே, என்னால முடியுமா அப்படிலாம் நீ நினைக்காத. உன்னதான் அவரு ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, நீதிமான்களை அல்ல அவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட பவுல். அல்லேலூயா. நான் ஒரு நாள் இது மனசுல வர்றதுனால நான் சொல்றேன். ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்கும் போது, நம்ம பாவிலாம் சொல்லக்கூடாது, நம்ம அவிசுவாசமான வார்த்தையை பேசக்கூடாது, நம்ம தப்பா அறிக்கை பண்ணக்கூடாது, சாத்தான் அதை கேட்டு உடனே அப்படியே எடுத்துருவான் அப்படின்னு என்ன பண்றாங்க. நான் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டேன். நான் பல முறை பல பெயருடைய பிரசங்கங்களை கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. அல்லேலூயா. ஏன்னா அவங்கள கைட் பண்றவங்க தப்பா கைட் பண்றாங்க. அல்லேலூயா. நம்ம பாவின்னு சொல்றதுனால நம்ம பாவி ஆயிட முடியுமா? நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, பாவிகள்லயே பிரதான பாவியாகிய எனக்கு அவர் கிருபை கொடுத்தார். அது பழைய ஏற்பாட்டுல சொல்ல, புதிய ஏற்பாட்டுல தான் சொல்றாரு, நியூ டெஸ்டமெண்ட்ல தான் சொல்றாரு. ஐடென்டிட்டியை பத்தி பேசுற நமக்கு தான் அவர் சொல்றாரு. அல்லேலூயா. தீமோத்தேயுவுக்கு எங்க எழுதுறாரு? புதிய ஏற்பாட்டுல தான் எழுதுறாரு. பாவிகள்லயே பிரதான பாவியாகிய எனக்கு அவர் கிருபை கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு, அவருடைய மகிமையை சுமக்கிறதுக்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. அல்லேலூயா. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. நீங்க ஒருவேளை நீ நினைச்சிட்டு இருக்கலாம், நீ ஒண்ணுமே இல்ல,
நீ ஒரு பாவி, உனக்கு உதவி பண்றது கூட யாருமே இல்ல. நான் சொல்றேன், பாவியையும் பரிசுத்தவானா மாற்றுகிற ஆண்டவர் இவர். பாவியையும் அவருடைய மகிமையை சுமக்கிறவனா மாத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. இந்த தேவன் உன்னை உருவாக்க வல்லவரா இருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படி, சோர்ந்து போவாத, பிரச்சனைகளை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி நிற்காத, தைரியமா முன்னாடி போ. அல்லேலூயா. தைரியமா முன்னாடி போ. உனக்கு ஒரு வெற்றியை தர வல்லவரா இருக்கிறார். நான் உனக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே தகப்பனப்பா, அந்த ஆராதனை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்த இந்த பிள்ளைகள் அவருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்களா மாறட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற ரத்தத்தினுடைய மகிமை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல இன்னைக்கு காணப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் இந்த பிள்ளைகளை நான் சுத்திகரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற ரத்தத்தினால் இந்த பிள்ளைகளை நான் மூடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்களா இவர்கள் மாறட்டும். உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை சரியான பாதையில நடத்துங்க. இவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க. இவர்களுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுங்க. ஒரு நல்ல ஐக்கியத்தை இவர்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. அவருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்களாக உன்னையும் என்னை அவர் வைத்திருக்கிறார். அதை மறந்து போவாங்க. God bless you.